படத்தில் தான் வந்து ஒரே பாட்டு தான் நடக்கும், ஒரு மேக்ஸிமம் 10 நிமிஷம். அந்த ஒரு பாட்டுக்குள்ளே குழந்தையாக இருந்தவங்க வளர்ந்துருவாங்க, ரொம்ப வறுமையில் இருந்தவங்க அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக ஒரே பாட்டில் போனாங்க. ஆமாம், அந்த மாதிரி இவர் வந்து ஒரே இதில் வந்து நான் முதல்வராக மாற போகிறேன் அப்படின்னு ஒரு கனவோடு வந்திருக்கிறாரு. என்னன்னா இவரை இறக்கி விட்டுட்டாங்க பாவம். இவருக்கு அரசியல் மீது எந்த விதமான விருப்பமும் கிடையாது. ஊடகங்களை இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஹைப் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்குல்ல. நான் ஊடகங்களை இப்படி ஹைப் பண்ணால் இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் வந்து முந்தியடிச்சு போகிறதுக்கான கூட்டத்தை பிரம்மாண்டமாக காட்டுறதுக்கும் இருக்குல்ல. இப்போ ஊடகத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, என்னவா பார்க்குறீங்க? இன்னும் கேட்டால் சில நேரங்களில் ஊடகங்கள் வந்து நம்மளை வந்து திசை மாற்றிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஊடகத்தினுடைய கண்ட்ரோல் வேறு யாருக்கிட்டையோ இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாகவே கேள்விப்படுறோம். இப்போது விஜய் மாதிரியான தனியார் தொலைக்காட்சிகளில் ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சி நீயா நானா, அதில் இந்த 3ஆம் மொழிக் கொள்கையை பற்றி பேசும்போது அந்த நிகழ்ச்சியே வந்து தடை பண்ணணும் அப்படின்னு யார் பேசுகிறாங்க? அவங்களுடைய கட்சி என்ன நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவர்கள்தான் பல நேரங்களில் இந்த ஊடகங்களை எல்லாம் இயக்குறாங்க.